உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கடக லக்னக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் சார்? கடகம் அப்படின்னு வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க. அவங்க வெளியில நன்மையை செய்கிறாங்களோ இல்லையோ தன் குடும்பத்துக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு அப்படின்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்க தான். கடக லக்னக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னா அது எது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு முதல் விஷயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடான காய்கறி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், நீர் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான தொழில்களுக்குள்ளே போயிடலாம். கடக லக்னத்தில் பிறந்த ஒருவர் தன் வாழ்நாளிலேயே சந்திக்கிற ஒரு சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கௌரவமிக்க அமைப்புகள் இருப்பார். குடும்ப வாழ்க்கை பெருசாக சிறப்பாக இருக்காது. உங்களுக்கு நன்மை விதிக்கக்கூடிய அந்த தசாபுக்தினா அது எந்தெந்த காலம் சார்? கடக லக்னத்துக்கு நன்மை செய்கின்ற முதன்மையான தசை செவ்வாய் தசை. ஏன்னா இந்த லக்னத்துக்கே ராஜயோகாதிபதி அவர் தான், 5க்கும் 10க்கும் உடையவர். அதே மாதிரி தசாபுக்தி காலங்கள்ல இந்த காலத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா அது எந்தெந்த காலங்க? சனி தசை. கடகம் வந்து ஒரு சர வீடு, 7ஆம் இடம் மாரகஸ்தானம்னு சொல்லுவோம். சனியே மாரகாதிபதி, அதுவே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அவரே அட்டமாதிபதி. அதனால சனி தசை வருகின்ற பொழுது தொழில் ஆரம்பிக்கிறது, சனி தசை வரும்போது பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது, சனி தசை வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, சனி தசை வரும்போது பொண்டாட்டி எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணிடக்கூடாது. சரிங்களா? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்குங்க. 12 லக்னங்கள் இருக்கு. அந்த 12 லக்னங்களுக்கான பண்புகள் என்னென்னவா இருக்கும்? இந்த லக்னம்னா அவங்களோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி 12 லக்னங்களையும் பத்தி ரொம்பவே விரிவா பேசலாம் சார் இன்னைக்கு இந்த வீடியோல. கடக லக்னக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் சார்? கடகம் அப்படின்னு வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க. அவங்க அதாவது சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெஸ்ட் நண்பர்கள்னு வச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம நல்லது சொன்னாலும் சிரிப்பான், கெட்டது சொன்னாலும் சிரிப்பான், காமெடி சிரிப்பே வராது ஒரு காமெடி சொன்னாலும் நம்ம மனசு வலிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிரிப்பான். அந்த மாதிரியான கடக லக்னக்காரங்கள் தன்னை வருத்தி தன் குடும்பத்தார் இவங்க வந்து வெளியில் நன்மையை செய்கிறாங்களோ இல்லையோ தன் குடும்பத்துக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு அப்படின்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்க தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இது ஒரு வழக்கமே இருக்குங்க. ஒரு பையன் வந்து சரியில்லாமல் இருக்கான் அப்படின்னா அந்த காலத்தில் கால் கட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன்னா பெரிய தொந்தரவு வந்துருச்சுன்னா சின்ன தொந்தரவுலாம் அவனுக்கு பெருசாக தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் அவள் சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சும்மா சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் எதுக்காக இது சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தோஷம் இருக்கிற கொஞ்சம் முரட்டு பயிலாக இருந்தால் கூட அதுக்கு அடங்கி போகிற மாதிரியான ஒரு பெண் வேணும். குரு பகவான் வலுப்பெற்ற ஒரு பெண்ணாக பாருங்கள் ஜாதகத்தில். அப்படி இல்லையா, கடக லக்னம் கடகராசியில் பிறந்த பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சிருங்க. ஏன்னா தன்னை எவ்வளவு தரமட்டத்துக்கு அழுத்தினாலும் தன் குடும்பத்துக்காக இந்த மெழுகு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பஞ்ச் டைலாக், தன்னை வருத்தி தன்னை உருக்கி இந்த அகிலத்துக்கே வெளிச்சம் தரு, அந்த மாதிரி தன்னை தாழ்த்தியாவது தன் குடும்பத்தை தூக்கி பிடிச்சிருவாங்க. எந்த நிலையிலும் தன் குடும்பம் தன்னுடைய அது சுயநலம் மாதிரி தெரியும், ஆனால் அவங்களுக்காக செய்ய மாட்டாங்க. தன் குடும்பம் இப்பயே அவங்க கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்க, தன் சமூகம் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த எதிர்பார்ப்பில்லாத அன்பை பொழியக்கூடியவங்க கடக லக்னக்காரங்க. ஓங்கி கணத்துல விட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு அருவாளை கொண்டு வந்து அந்த கையை எடுக்கிற வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டு இருப்போம். அடித்தாலும் பரவாயில்ல, என் பையன் தான் அடித்தான், எங்கள் கணவர் தான் அடித்தார் அப்படின்னு போகிறாங்கன்னா அவங்க கடக லக்னம். ஒருவேளை அங்கே செவ்வாயோ சனியாக இருந்துட்டாருன்னா நமக்கு திரும்ப அடி விழுகும். சரிங்களா? நான் சொன்னதை டெஸ்ட் பண்ணி போயிட்டு யாரும் அடிச்சிட்டிங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது. சரிங்களா? 40% உறுதியாக அந்த தன்மை பொருந்தும். நன்மை 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 நல்லவங்க அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம ஒருத்தவங்களை வைக்கணும்னா ஃபஸ்ட்டு கடக லக்னக்காரங்களை தான் வைக்கணும். சரிங்களா? ரொம்ப சைலண்டான ஆட்கள், கூச்ச சுபாவம் மிக்கவர்கள், எதையுமே டக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. தனக்காக இல்லாவிட்டாலும் அதாவது நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், ஒரு தாய் அன்பு குழந்தைகிட்ட எப்படி இருக்குமோ அதே போல தான் அவங்க இருக்கிற இடத்துல தன் கீழே இருக்கிற எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க. டக்குன்னு கோவப்பட மாட்டாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படுபவர்கள். ஆனால் தன்னுடைய உணர்ச்சி வசத்தினால பிறர் பாதிக்கப்படுறாங்கன்னா அதையும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரு தாயுள்ளம் கொண்ட ரொம்ப ரொம்ப நல்லவங்க இவங்கெல்லாம். சரிங்களா? கடக லக்னக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னா அது எது சார்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு முதல் விஷயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடான காய்கறி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், நீர் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான தொழில்களுக்குள்ளே போயிடலாம். அப்படி இல்லையா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடல் கடந்து போய் வெளியில் வேலை பார்க்குறது, வெளியூர் வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு போயிடலாம். மேக்சிமம் அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிற உயர் பொறுப்புகளில் இருக்கிற பல பேர் வந்து இதில் தான் இருப்பாங்க. அப்படி இல்லையா, அரசாங்கத்தில் கௌரவமிக்க துறைகள்னு சொல்லக்கூடிய மருத்துவம், டீச்சிங் டிபார்ட்மெண்ட், பேங்கிங், இந்த மாதிரியான அமைப்புகளில் உயர் பொறுப்புகளில் இவங்க நிறைய இருப்பாங்க. சரிங்களா? அப்போ அரசியல் சார்ந்தும் சூப்பராக வரும், உணவுத்துறை சம்மந்தப்பட்டு சூப்பராக வரும், கடல் கடந்து வெளியில் வேலை பார்க்குற சார்ந்து இவங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. இதில் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய தன்னார்வலர்களாக இருப்பாங்க, நிறைய சொசைட்டிக்கு நன்மை சேவை செய்கின்ற அமைப்புகள் இருப்பாங்க, ட்ரஸ்டெல்லாம் நிறைய நடத்துவாங்க.
மேக்ஸிமம் இதில் நிறைய இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுறது, அந்தந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகளை தூக்கி பிடிக்கக்கூடிய தோள்கள். இப்போ நம்ம எதுக்கு சொல்லணும்னா இந்த பூஜை பண்ணுறவங்க, ஓதுவார்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரியான ஆன்மீக பணிகள்லையும் இவங்க தங்களை ஆட்படுத்திக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பொது விஷயம் சார்ந்த நிறைய துறைகள்ல இருப்பாங்க. ஓகே, இந்த கடக லக்னக்காரர்கள் இந்தந்த உறவுகள் கிட்ட ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னா அது எந்தெந்த உறவுகள்? வாழ்க்கை துணை தாங்க, சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு 7 குடையவனே 8 குடையவன், சரிங்களா? கடக லக்னத்துல பிறந்த ஒருவர் தன் வாழ்நாளிலேயே சந்திக்கிற ஒரு சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல கௌரவமிக்க அமைப்புகள் இருப்பார். ஆனா குடும்ப வாழ்க்கை பெருசா சிறப்பா இருக்காது, சரிங்களா? வெளியில மரியாதை மிக்க, யாருமே இவர் வந்து குறை சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தங்கமான பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பொண்டாட்டிகிட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், A4 ஷீட்ல ஒரு பேஜே தீர்ந்து போற அளவுக்கு அவங்க எழுதுவாங்க அவரை பத்தி குறைகள். ஆனா அதுல பாத்தீங்கன்னா அதுல மேக்சிமம் என்ன இருக்குன்னா, உலகத்தின் பார்வையில பார்க்கும்போது அது நன்மைன்னு இருக்கும். ஆனா அவருடைய குடும்பத்தின் பார்வைன்னு பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு இவர் சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியை கொண்டு போயிட்டு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், மனைவி கொடுங்க கொடுங்க கொடுங்க, நீங்க கொடுங்க உங்க பணம் அப்படின்னு சொல்லுவாங்களா? எந்த மனைவியா சொல்லுவாங்களா? ரேரா சொல்லலாம் மேபி, ஒருவேளை அவங்க கடக லக்னம் அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புல இருந்தாங்கன்னா சொல்லலாம். மற்றபடி என்ன சொல்லுவாங்க, ஆமா இங்கேயே நமக்கே காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு, இவர் கொண்டு போய் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நிலைமையில தான் போவாங்க. ஸோ இவர் எதெல்லாம் பொதுநல, மேக்சிமம் இவங்கெல்லாம் பொதுநலவாதிகள், கடக லக்னத்துல பிறந்தவங்க. அந்த பொதுநலத்தினாலேயே இவங்களுடைய சுயநலம் சொல்லக்கூடிய இவங்க குடும்ப வாழ்க்கை அடி வாங்கிரும், சரிங்களா? அது ஒரு அமைப்பு. அதுவும் இல்லாம எந்த நிலையில நீங்க எப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணாலும் கடக லக்னக்காரங்களுக்கு இதுல வந்து அத்தி பூத்தார் போல ஒரு 100ல ஒரு 10% பேருக்கு தப்பிச்சு ஒரு பக்கம் நல்ல மனைவி நல்ல கணவன் அப்படின்னு போயிடலாம். ஆனா 90% தன் வாழ்க்கை துணையோடு ஒரு மன அழுத்தத்தை தான் இவங்க சந்திக்கிறாங்க. தன்னுடைய எல்லா விஷயத்தையும், தன்னுடைய படிப்பை பற்றி, தன்னுடைய அழகை பற்றி, தன்னுடைய வேலையை பற்றி, தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி தலை நிமிர்ந்து பேசுகிற இவங்க தன்னுடைய திருமண வாழ்க்கைன்னு வந்தா தலை குனிஞ்சு தான் நிற்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகளை தான் பலருக்கு திருமண வாழ்க்கை இருக்கும். ஆக வாழ்க்கை துணை கிட்ட இவங்க ஊர்ல பேர் எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. பொண்டாட்டி கிட்ட பேர் எடுத்துட்டாங்க, தன் கணவன் கிட்ட பேர் எடுத்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஜனாதிபதி வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு வாங்கினதை விட அது பெருசு, சரிங்களா? அப்படின்னா அந்த வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க நீங்க பாத்துக்கிடுங்க, சரிங்களா? உங்களுக்கு நன்மை விதிக்கக்கூடிய அந்த தசாபுக்தினா அது எந்தெந்த காலம் சார்? கடக லக்னத்துக்கு நன்மை செய்கின்ற முதன்மையான தசை செவ்வாய் தசை. ஏன்னா இந்த லக்னத்துக்கே ராஜயோகாதிபதி அவர் தான், 5க்கும் 10க்கும் உடையவர். செவ்வாய் தசை உள்ள வருதுனாலே அவங்க தன் வாழ்நாள்ல அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதனை அடுத்ததா குரு தசை, அதனை அடுத்ததா சூரிய தசை, அதனை அடுத்ததா லக்னாதிபதியான சந்திர தசை. அப்போ செவ்வாய், சூரியன், சந்திரன், குரு, இந்த 4 பேருடைய தசைகள், அதுல தி பெஸ்ட் செவ்வாய் தசையும் சூரிய தசைகள், சரிங்களா? இந்த 4 பேரோட தசை நடக்குதுன்னா வாழ்நாள்ல ஒரு வளர்ச்சி உண்டு, வாழ்நாள்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அது தொழில நகரலாம், குடும்ப வாழ்க்கையில நகரலாம், பொருளாதாரத்துல நகரலாம், பேர் புகழ்ல நகரலாம், சொத்து பத்துல நகரலாம், எதுல வேணாலும் நகருவாங்க. ஆனா ஒரு நல்ல நகர்வு உண்டு. இது இப்போ நம்ம சொல்றது 40%. மீதம் இருக்கிற 60% அவங்க எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்து மாறுங்க, சரிங்களா? இதுல காம்பினேஷன்ஸ்ல தசாபுக்தி நடக்குதுங்க. ஒரு உதாரணத்துக்கு குரு தசையில சூரிய சந்திர செவ்வாய் புக்தி, செவ்வாய் தசையில குரு சூரிய சந்திர புக்தி, சூரிய தசையில சந்திர செவ்வாய் குரு புக்தி அப்படின்னு காம்பினேஷன்ஸ்ல தசாபுக்தி நடக்குதுன்னா அந்த காலகட்டங்கள்லாம் இவங்க வாழ்நாளோட கோல்டன் பீரியட், சரிங்களா? எல்லாவற்றையும், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்ம சிறகடிச்சு பிறந்தா வானத்தையே தொட்டுடலாம். நீங்க நிறைய இந்த பளபளக்கிற பகலானின்னு ஒரு பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டே நமக்காக பாடின மாதிரி இருக்கும் அந்த தசையெல்லாம் நடக்கும்போது, சரிங்களா? ஆனா தூக்கி போட்டு மிதிக்கும் போது சோக பாடெல்லாம் ஞாபகம் வராது, வேற விஷயம்னு வச்சுங்களா. அடுத்து பின்னாடி இருக்கு அந்த தசைகள் சொல்றேன். ஆனா இந்த தசைகள் நடக்குது அப்படின்னு சொன்னாலே இயல்புல இவங்களுக்கு நன்மை, ஒரு நல்ல உயரத்தை நோக்கி இவங்க பயணப்பட்டுருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி தசாபக்தி காலங்கள்ல இந்த காலத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா அது எந்தெந்த காலங்கள்? சனி தசைங்க, சரிங்களா? ஏன்னா கடக லக்னத்துக்கு நேர் 8 குடையவன் அவரே. கடகம் வந்து ஒரு சரவீடு, 7ஆம் இடம் மாரகஸ்தானம்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கு அதிபதியும் சனிதான். சனியே மாரகாதிபதி, அதுவே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அவரே அட்டமாதிபதி, அந்த எரியிற தீல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துன மாதிரி, சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புள்ள எல்லா தீமைகளையும் இந்த லக்னத்துக்கு கொடுக்க வல்ல முதல் ஆள் சனிதான். அதனாலதான் அவர் மனைவியை குறிக்கிற பாவத்துக்கு காரகம் ஆயிட்டார், சரிங்களா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஏன் நான் மனைவி கிட்ட கவனமா இருக்கணும்னு சொன்னேன். சனி தசை உள்ள வந்தாலே இந்த சனின்னா நம்ம பயப்படுவோம்ல, 7 சனி, அட்டமத்து சனி, அந்த 7 சனி அட்டமத்து சனிலாம் இந்த சனி தசை கிட்ட ஒரு ஆளே கிடையாது. அப்படின்னா அந்த சனி தசை எப்படி இருக்கும்னு நீங்க பாத்துங்க. ஒருவருக்கு சனி தசை, இப்ப நம்ம சொல்றது 40% தான். ஒருவேளை அந்த லக்னத்துக்கு அவர் 11ல அமர்ந்துட்டார், அங்கங்க அமர்ந்து நன்மை உண்டு. ஆனாலும் அந்த நன்மை மன அழுத்தத்தோட தான் கிடைக்கும். ஒரு பக்கம் அடி வாங்கி ஒரு பக்கத்துல தான் கிடைக்கும். தீமை செய்கின்ற அமைப்புகள் எங்கேயாவது இருந்துட்டாங்க, லைஃப் டைம்ல நீங்க சில பேரை பார்த்துருப்பீங்க, ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்த குடும்பம் தெரியுமா, இப்ப எனக்கே பாக்குறதுக்கு கண்ணில் தண்ணி வருது அப்படிங்கிற நிலைமையில, நமக்கே தண்ணி வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புல அந்த சனி தசை நடக்கும்போது கடக லக்னத்துக்கு நிகழுங்க. பெரிய உயரத்துல இருந்திருப்பாங்க பாருங்க.
அந்த சனி தசைக்கு முன்பு நடக்கிற தசைகள்லாம் பாருங்க, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை எல்லாமே அந்த லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ற தசை. அழகா வாழ்நாள் அப்படியே உயர்ந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருப்பார். சனி தசை பொத்துன்னு 100 அடி உயரத்துலேருந்து கீழே போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தப்புன்னு தரமட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகளில் சனி தசை நடக்கும்போது பொருளாதார ரீதியாகவோ அல்லது ஆரோக்கிய ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ கடுமையான பின்னடைவையோ இல்லை கடுமையான வீழ்ச்சியோ சந்திக்காமல் அந்த தசை நகரவே நகராது. ஒருவேளை அவர் நல்லதை செய்கின்ற ஒரு அமைப்புகளில் இருந்தாலும் பொருளாதாரத்தை கொடுத்தால் குடும்பத்தை கெடுப்பார், குடும்பத்தை நன்றாக கொடுத்தால் கடனை ஏற்படுத்துவார். இது ரெண்டும் நல்லா இருக்குங்க, நோயாளியா படுத்து படுக்கி ஆயிட்டோமுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவார். பொண்டாட்டி இருக்கு, பணம் இருக்கு, ஆனால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, சரிங்களா? அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவார். ஏதாவது ஒரு விதத்துல அவங்கள முடக்குகிற வேலையை சனி தசை செஞ்சே தீரும். அதனால சனி தசை வருகின்ற பொழுது தொழில் ஆரம்பிக்கிறது, சனி தசை வரும்போது பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது, சனி தசை வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது, சனி தசை வரும்போது பொண்டாட்டி எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணிடக்கூடாது, சரிங்களா? நமக்கு பெரும்பான்மையான தலைகுனிவு அவமானங்கள்லாம் சனி தசையில தான் கடக லக்னத்துக்கு நடக்கும். அப்போ கடக லக்னக்காரங்க என்ன சொன்ன மாதிரி பெரிய பெரிய உயரங்கள் இருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நல்ல உயரத்துக்கு வந்திருப்பார், திடீர்னு ஏதாவது ஒரு சர்ச்சையில மாட்டி பேர் கெட்டு போயிடும். நம்ம பல பேர் உதாரணம் சொல்லலாம், ஆனால் தப்பு போயிடும், வேண்டாம், நீங்க புரிஞ்சுங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நல்ல உயரும் போது சர்ச்சைக்குள்ள மாற்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி சனி தசை நடந்துடும் கடக லக்னத்துல. அப்ப அதுல கவனமா இருக்கணும். அதனை அடுத்ததா புதன் தசை. புதன் தசை வரும்போது ரெண்டே விஷயம் தான், ஒன்னு ஹெல்த்தை பாதிக்கும், இன்னொன்னு பொருளாதாரம். அது குடும்பத்தை பாதிக்காது, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தொந்தரவு பண்ணுங்க. அப்போ இந்த 2 தசை நடக்குதுன்னா அகலக்கால் வைக்காம ஊரை விட்டு ஓடி போயிட்டா, ஐ மீன் வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா தாக்கம் குறையும், சரிங்களா? கடக லக்னத்துக்கு லக்கி அப்படின்னா எண், கலர், அதுக்கப்புறம் தெய்வம் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் சார். அதெல்லாம் என்னென்னது சார்? எண் 9 ரொம்ப சிறப்பான எண்ங்க. அதுபோல தெய்வங்கள்ல இறைவன் முருகப்பெருமான், முருகப்பெருமானோட வழிபாடு பழனி ஆண்டவரை இவங்க பக்கபலமா வச்சுக்கிடணும், சரிங்களா? முருகப்பெருமானை வணங்க வணங்க இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் லைஃப்ல உண்டு. நிறங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிவப்பு நிறத்தை இவங்க ரொம்ப பயன்படுத்துறது நல்லது. ரொம்ப சாஃப்டான நாள், ரெட் கலரை கூட வச்சுக்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் மேலோங்கிறோம், சரிங்களா? அப்பதான் மீசையை முறுக்கிட்டு கொஞ்சம் வீரியமா பேச முடியும். பொண்டாட்டி அடிக்க சொல்ல எத்தனை முறை வாங்கிட்டே இருக்கிறது இல்லையா? ஒரு முறையா திருப்பி அடிச்சாதான் நமக்கு ஆம்புலன்னு பேரு. அந்த மாதிரியான ஒரு அமைப்புல அந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறது நல்லது. எண்கள்ல 9, கிழமைகள்ல செவ்வாய்க்கிழமை, ஓரைகள்ல செவ்வாய் ஓரை, இதெல்லாம் பயன்படுத்துறது இவங்களுக்கு டிப்ஸ். இப்போ இந்த டிப்ஸ் என்னன்னா, இதெல்லாம் பயன்படுத்தினாலும் எல்லாம் வெற்றிங்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு புடவை வாங்க கடைக்கு போறீங்க, புடவை வாங்குறீங்களா இல்லையாங்கிறது உங்க ஜாதக தசாபுக்தி தான் சொல்லும். புடவை வாங்கும்போது நீங்க ஆட்டோவில் போய் கரெக்டாக இறங்கிட்டீங்களா, இல்லை ஆட்டோக்காரன் 4 தெருவு சுற்றிக்கிட்டு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க போறானா அப்படிங்கிறது தான் இந்த கலரு இதெல்லாம் நிர்மாணிக்கும், சரிங்களா? அந்த ப்ராசஸை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான். நம்ம என்னன்னா செவ்வாய்க்கிழமையில பண்ணால் எல்லாம் சக்ஸஸ் ஆயிருங்கிறது கிடையாது, முருகனை வழிபட்டு போனால் எல்லாம் சக்ஸஸ் ஆயிரும் கிடையாது. நம்பர் 9 போட்ட ஆட்டோலேயே நம்ம போயிடுறோம்னாலும் தசாபுக்தி இது கிடைக்காதுன்னு சொன்னால் அது கிடைக்காது. அதாவது இந்த எதுக்காக இந்த டிப்ஸை சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மைண்டை ஃப்ரீயாக கொண்டு போகும் அந்த இடத்துக்கு. அதோடு தான் அதோட லெவல் நின்றோம். உடனே நான் ரெட் கலர் சட்டை தான் சார் போட்டு போனேன், 9ஆம் நம்பர் ஆட்டோவில் தான் சார் போனேன், அந்த நம்பர் கூட 999 தான் சார் இருந்தது, போகிற வழியிலேயே முருகரை வணங்கிட்டு தான் சார் போனேன், ஆனால் நான் வாங்கணும்னு நினச்ச மொபைல் என்னால் வாங்க முடியல சார். ஏன்னா உங்களுக்கு தசாபுக்தி நடக்கல சார். தசாபுக்தி நடக்கணும். அது நடக்கும்போது இந்த ப்ராசஸை எளிமைப்படுத்துறதுக்கு இந்த டிப்ஸ் உதவும், சரிங்களா?